இம்ரான்கான் அவர்களுடன் விளையாடிய இந்திய வீரர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, அவர் கிரிக்கெட் விளையாட்டுல நல்ல மேதையா இருந்தாரு, அவருக்கான மரியாதையும் அந்த சேஃப்டியும் நீங்க ப்ரொவைட் பண்ணணும், பாகிஸ்தான் ப்ரொவைட் பண்ணணும் அப்படிங்கிற மனிதாபிமானம்னா என்ன அப்படிங்கிறத நாம பேசிட்டு இருக்கோம். இதுதான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். பாகிஸ்தான்ல அஃப்ரிடின்னு ஒருத்தன் இருக்கான் பாத்தீங்களா, அவன் என்ன செஞ்சான், ஆபரேஷன் சிந்தூர், 2 பேரை கொண்டுட்டானுங்கன்னா அங்க தெருவில் இறங்கி ஜெயிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லுவான். இவன் உண்மையான ஒரு கிரிக்கெட்டரா, இம்ரான்கான் அவர்கள் பாவம்யா, அவங்களுக்கு நல்லபடியான ஒரு வாழ்க்கை கொடுங்க, சேஃப்டியா அவங்களை வச்சுக்கோங்கன்னு சொல்ற இந்தியர்கள் நல்ல மனிதர்களா? சோ இந்த இடத்துல பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிற பிரச்சனை நாளுக்கு நாள் பெருசாயிட்டே இருக்கு. எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் அதுக்கு ஒரு பீக் பாயிண்ட் இருக்கும். அந்த பீக் பாயிண்ட்ல தான் யார் பெருசு, யார் உண்மை, யார் போய் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிய வரும். அந்த பீக் பாயிண்ட்டுக்கு இன்னும் அந்த ஆப்கானிஸ்தான் பிரச்சனை வரவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஹங்கேரி 20வது முறையாக ரஷ்யாவுக்கு எதிராக பொருளாதார தடை விதிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐரோப்பிய ஒன்றியம் கூடி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கும்போது நடுவில் யாரோ தும்முறாங்க. என்னடா முடிவெடுக்கும் போது தும்முறியே, சகுனம் சரியில்லையே அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஐரோப்பிய ஒன்றியம் கையை தூக்க, சார் நீங்க பாட்டுக்கு என்ன செஞ்சிடறீங்க, ரஷ்யாவின் மீது பொருளாதார தடை போடுறேன்னு சொல்றீங்க, பட் எனக்கு ரஷ்யாவினுடைய ஆயில் தேவை, என் நாட்டுக்கு அந்த ஆயில் வர்றதா இருந்தா மட்டும்தான் நான் இந்த பொருளாதார தடைக்கும் உக்ரைனுக்கான உதவிக்கு, அதனால ரஷ்யாவினுடைய ஆயில் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க நாட்டு மக்களுக்காக ஹங்கேரி போராடி நிக்கிறாங்க. ஆயில் தேவைப்படுது, அடுத்த ஆயில் வாங்கினா எனக்கு கூடுதல் காசு செலவாகுது, என்னால